வெல்கம் டு ஹோம் லைஃப் அண்ட் கிச்சன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் என் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளாகவே மகள் ஸ்கூலுக்கு மெக்ரோனி செஞ்சு கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் பாஸ்தான்னு சொல்கிறத விட மெக்ரோனின்னு தான் கூடுதலாக சொல்லப்படுறதுன்னு நினைக்கிறேன். இது ஹெல்த்தியான சாப்பாடுன்னு சொல்கிறதுக்குண்டு இல்லை தான். அதால் இது அடிக்கடி செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்காம எப்போயாவது ஒரு நாள் நிறைய மரக்கறி, முட்டை இப்படியெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துக்கொள்கிறது. அதுக்காக நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதோட மெக்ரோனியை ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு வெந்ததும் இப்படி தண்ணியை வடித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அதே சட்டியை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்னதாக ஒரு துண்டு கருவேப்பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய் 2 கீரி சேர்க்கிறேன். ரம்பலை சின்ன துண்டு சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நான் ஆரம்பத்தில் சேர்த்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் குறைவாக இருந்ததால் திரும்பியும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கொண்டேன். இந்த வெங்காயம்லாம் லைட்டாக வதங்கி வர ஸ்டேஜில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மரக்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு அன்றைக்கு கொஞ்சமாக தான் மரக்கறிகள் எல்லாம் ஈந்ததால் நான் ஈந்ததுகளே போட்டு விட்டேன். லீஸ் கரெக்டாக சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட கோவா, பீன்ஸ் இப்படியெல்லாம் இருந்துச்சுருந்தால் அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அதுகளையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், கட்டர்கொச்சிக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தக்கன மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம், குறைச்சோ கூட்டியோ சேர்த்துக்கொள்ளலும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அதை வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். லைட்டாக வதங்கின ஸ்டேஜில் இப்போ முட்டையை சேர்த்துக்கொள்ளுவோம். அதுக்காக நான் நம்மளோட வீட்டிலே உள்ள நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட கோழி குட்டியாக ஒரு முட்டையை ஒட்டி இருந்தது. அது எதுக்காக அப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியாது. விட்டமின் குறைபாடுகளாலையா இல்லாட்டி எதுக்காகன்னு சொல்லி தெரியாது. தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்கிட்ட இந்த 2 முட்டையும் தான் ஈந்ததால் நான் 2யுமே சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் விரும்புனா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே முட்டையை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அந்த முட்டையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை வெந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு இந்த மெக்ரோனியை சேர்த்துக்கொள்ளலாம். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், அதோடு கட் பண்ணி வச்சு இந்த லீஸ்ட்டு அந்த க்ரீன் பகுதியையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அவ்வளோதான், நம்மளோட மெக்ரோனி சிம்பிளாக ரெடி ஆகிட்டு. இனி மகளோட லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு மகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ வாங்க சிம்பிளாக என்னோடய லஞ்ச் ரெசிபீஸை பார்த்துடலாம். 350 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியில் 3 தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் கறி கொச்சிக்காயும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட ஒரு 3 பச்சை கொச்சிக்காயும் பொடிசாக கீறி வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு சட்டியில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் கட்டர்தூள் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அதோட கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். இந்த வசக்கலுக்கு நல்ல சதையான மீன் இருந்தால் நல்லா இருக்கும். நான் கும்பலா மீன் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நைஸாக முள்ளெல்லாம் எடுத்து மீன் ஃப்ரை பண்ண எண்ணெயவே இதுக்கு ஊற்றிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். ஒரு 50% நல்லா வதங்கி வரக்கொள்ள இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி பிச்சு வச்சுருந்த அந்த ஃபிஷ் துண்டுகளை இதோட சேர்த்துக்கொள்ளலாம்.
மீன் துண்டுகளை சேர்த்ததும் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நாம் ஏற்கனவே இந்த பிச்சு சின்ன சின்ன துண்டுகளாக வேவிக்கிறதால ரொம்பவுமே கவனமாக மீன் துண்டுகள் நொறுங்காத முறைக்கு மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். ஒரு நிமிஷம் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது இதுக்காக வேண்டி நான் ஒரு பாதி மூடி தேங்காவில் நல்ல கெட்டி பால் எடுத்து இப்படி சேர்த்திக்கிறேன். இப்போ அந்த தேங்காய் பாலெல்லாம் நல்லா வற்றி வாரத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கொள்ளலாம். ரொம்பவுமே ட்ரை ஆகாமல் இந்த அளவுக்கு வற்றி வந்ததும் சூப்பராக ரெடி ஆகிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செமனெல்லாம் அப்படி வசக்குனா அதில் ஒரு வகையான வாசம் அடிக்கும். அது எல்லாருக்குமே பிடிச்சி கொள்ளாது. இது செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஒரு துணைக்கறியாக நான் பருப்பு கறி வச்சுருந்தேன். சிம்பிள் அண்ட் சூப்பரான லஞ்ச் அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.